வணங்காத முடியும் யாருக்கு வணங்காத முடியும் இந்த ஒரு நடையோ நடையோ உலகமல்ல ஒரே ஒரு கொடி இல்ல எனக்கு கூட கொடி தெரியுமா என்ன கொடி நான் எடுப்பதா எனக்கு தெரியுமே என்ன கொடி அவர கொடி அவர கொடி எதுக்கு வச்சிருப்பாங்க அப்பா மாட்டு பைக்குள்ள போறேன் நான் மாடப்போ நான் மாடா போய் சொல்லுவா பெருமை முக்கியங்களா நான் சொன்னால அது என்ன வைத்து போற சொல்றேன் அப்ப சொத்துறதுல அப்படி இருந்தாலும் என்ன படுத்தியுமா வஸ்திராபுரி வட்டணத்தில் ராஜ சிம்மாசனத்தில் நான் வந்து வெள்ளத்தூள காலோ தாங்கி ஆட்சி செய்து வந்திருக்கிற போது கலைக்கு வந்து இருக்கணும் பரவக்கொடி சர்வக்கொடி பிடிக்க வேண்டும் பரவக்கொடி பிடிக்க வேண்டும் அப்படி இருக்கிற தருணத்தில் சொத்து பங்காளி யாரு செத்து போன போறதுங்க செத்து போனங்க போறதுங்க ஆமா அவங்க யாத்திரை பேரே பாண்டு மகா ராஜனக்க குந்தி அம்மையாருக்கு பிறந்தவர்கள் எப்படியா பசங்க புள்ள பண்ணி குட்டி போடுற மாதிரி எத்தனை பேரு பேர் பண்ணி குட்டி ஒரே ஒரு இவங்க மட்டும் இவன் குடும்பத்துக்கே ஒரு ரேஷன் கடை வைக்க மாட்டேன் எத்தனை பேரு 5 பேரு சொல்றேன் அப்பனுக்கும் அம்மாளுக்கு வேற வேலையா வேலையா இருந்துக்கிறாங்களா பசங்க பத்தாங்களே 5 பேரு அம்மால கண்டாரு வழி மவனே நானே கேட்க நீ கரெக்டா இந்த வாட்டத்துல வந்துடுறேன் பங்காளி பாதியோட தாயாதி 5 ராஜர்களை வரவழைத்து எட்டு வைடா வாயில வரவழைத்த விகடங்கள் செய்தி உப்புச்சட்டி உறவோடு பறித்துக் கொண்டு காடோ வனவாசம் ஓட்டி வச்சேன் வேலையை தவிர வேற என்ன யானை கழுத்து ஒரு நிமிஷம் போது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தெரியுமா எப்படி காடோ வனவாசம் ஓட்டி வைத்தாய் பங்குள்ள பிரகார பாதி நாடு பெற வேண்டுமானால் 12 கோடா வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்தவனே உண்டானா அப்படி என்று கண்டானே போனாங்களே 3 கல் வைத்து சாதம் செய்யவே கூடாது 3 கல் கூட்டி சாப்பிடக்கூடாது ஆமா அப்படி கட்டளை எத்தனை நாள் சாப்பிடாம இருக்கீங்க ஒரு நாளைக்கு முடியும் அவ்வளவுதான் அதுக்கு மேல நம்மளால தாக்கு போனாங்களே அது போயிடுவாங்க தானே 12 வருஷமா எவனாலும் சாப்பிடாத உசுரோடு போவாங்க 12 வருஷம் மாதிரி வானகத்தில் இருந்து விட்டிருந்தால் அவளுக்கு என்ன செய்யணும் பங்காளி சத்தம் யாரை பங்காளி சத்து போயிட்டாங்க உண்மையை வாழ்றான் எங்களா மறுபடியும் சொத்து வந்துருவாங்களா மகாராஜா மனுஷங்க சரி பங்காளிக்கு பாவம் காட்டுல எப்படி கஷ்டப்படுறாங்களோ எப்படியா பசங்க இருக்கிறாங்களோ சேர்த்து போயிட்டாங்க மகாராஜா பங்காளிக்கு காட்டுக்கு போய்க்கிறாங்க 12 வருஷம் ஆச்சு ஒரு வேலை செத்த கூட வராங்களோ இல்லையா நான் கொஞ்சம் எப்படி தாராட்டுமா 5 ராஜாக்கள் இறந்திருந்தார் அப்படி இறந்து கடை முடிக்க வேண்டாம் அதனாலே ராஜசபை கூட்ட வேண்டும் ராஜசபையில் கூட்டி பெரியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஆலோசனை பெற வேண்டும் அதுக்கு முன்பதாக எனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா அரண்மனையில் ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து வெள்ளித்தூளை காலால் தாங்கி வீரவால் கைப்பிடித்திருக்கிற போது எனக்கு ஒரு ஆசை உனக்கு நாட்டிய பெண்ணா வேணும் ஓ எதிரெல்லாம் ஆட்டாடணும் நடின புரிய வேண்டும் நடின புரியணும் ஆயா ஆயா அழகான பெண்கள் வந்து நடின புரிய வேண்டும் நாட்டிய பெண்களே அழைத்து வர வேண்டும் ஆக சபை கூட்டுவதற்கு முன்பதாக நாட்டிய மாதிரி இருக்கின்றார்கள் சீக்கிரம் அழைத்து ஓட